ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தாமரை இருந்துட்டு காமேஷ் பிச்சையே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு தாமரை மாப்பிள்ளை என்னடி சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நாளைக்கு காலையில் 4 மணிக்கு நான் ஒரு சாதாரண புடவையை கட்டிட்டு வெளியே போய் நிற்கணுமா, அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து நிற்பாங்களாம், அவங்க காலில் ஏறினா மட்டும் போதுமா, அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிறாராமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருடி, நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும் போதும், ஆனால் நீ போயிட்டதுக்கப்புறம் இந்த மண்டபத்தில் என்னென்னலாம் பிரச்சனை நடக்கும்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குடி, எனக்கு அதை நினச்சாவே அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குமா, நீ எல்லாத்தையும் சமாளிச்சிருமா, அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு யாரு கூடயோ ஓடி போயிட்டான்னு சொல்லிடுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, யாரு கூடயோ ஓடி போயிட்டானால என்னால் சொல்லலாம் முடியாதடி, காணோன்னு வேணா நான் ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மா, நீ எந்த வேணாலும் பண்ணு, ஆனால் நான் இங்கே இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் தடபுடலாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளை வீட்டுக்காரும் அதாவது நம்ம ராஜாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலையில் தான் இப்போது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாமே வசதியாக இருக்குதான், கோவிலில் கல்யாணம் பண்ணுறோன்னு நீங்கள் எதுவும் கஷ்டப்படலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கய்யா, நீங்களே எவ்வளோ பெரிய ஆள், நீங்களே கோவிலுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நாங்கள் இதுக்கு சம்மதம் சொல்லாமல் இருப்போமா, எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் ஐயா, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், கோவிலில் பண்ணுறது ரொம்ப நல்லது தானே, இது எதுக்காக சம்மதமா அப்படின்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சம்மதமாக தான் இருக்கும், ஆமாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க சம்மந்தியம்மா, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி நம்ம சேது இவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, மாமா, நான் ஜெனியோட விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசியிருந்தேன், நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, அவங்க வீட்டில் இருந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் பேசலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அவள் லவ் பண்ணுற பையனும் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், என் கூட படித்த பையன்தான், ஜெனியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, மதம் ஜாதின்னு பார்த்து அவளோட வாழ்க்கையை அழிச்சுக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தவிர வேறு எதுக்கும் இல்லை மாமா, ப்ளீஸ் மாமா, இதில் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நீ கவலையே படாத, கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லபடியாக அமையிறது என்னோட பொறுப்பு, நீ கவலையே படாமல் இந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு சேதர்ந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. என்னப்பா, இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல வந்துட்டு, இப்போது எல்லா வேலையும் கவனிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால தான்ப்பா ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு அப்படின்றாங்க. சரி சேதோ, மற்ற வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கருப்பு நம்ம நடேசன் இவங்க 2 பேருமே சேர்ந்து எல்லா கல்யாண வேலையும் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு அதாவது யாரோ ஈஸ்வரிக்கிட்டேயும் சாவித்திரிக்கிட்டேயும் போயிட்டு, இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது, உங்களை நினச்சாவே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலையும் அதுக்கு நீங்கள் 2 பேர் தான் காரணம், அதனால் நீங்கள் 2 பேருமே கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும், சரியா? இங்கே பாருங்க மாமா, ஏன் மாமா என்னை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க, நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லவும், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன், தமிழ்ச்செல்வியோட கல்யாண நாளில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா, இங்கே பாரு ஈஸ்வரி, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் மாமா, நீங்கள் ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, என் பொண்ணோட கல்யாணத்தில் நான் ஏதாச்சும் பண்ணுவேனா, ஏன்னே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு தாமரை கிட்டே போயிட்டு, இங்கே பாருடி, இப்போ தான் அண்ணன் வந்து என்கிட்ட பேசிட்டு போச்சு, இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களை சும்மாவே விட மாட்டேன்னு பேசிட்டு போயிருக்காருடி, அதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மதம் இல்லைன்னு உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது எதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க, அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போகிறாரு, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நாளைக்கு காலையில் 4 மணிக்கு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கரெக்டாக 4 மணி ஆகிடுது. 4 மணி ஆகிட்டதுமே நம்ம
தாமரை எழுந்து கடகடன்னு ரெடி ஆயிடுறாங்க. ரெடியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம காமேஷ் பிச்சைக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே காமேஷ் பிச்சையோட ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துடுது. இதை பார்த்துட்டு நம்ம தாமரைக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. என்ன தாமரை, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, அவரோட ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ போய் கீழே பார்த்துட்டு வரியா, அவங்களோட ஆள் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்க்குறியாம்மா அப்படின்னு சொல்லவும், இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க தானே. நான் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க தனியாக. அதாவது நம்ம தாமரைக்கு ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ண வச்சோம்ல, ஏமாத்து வச்சு, அதெல்லாம் நம்ம காவியை கேட்டுடுறாங்க. காவியை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு. இது நடக்கவே விடக்கூடாது. இது ராஜாங்க மாமாவை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் இது கண்டிப்பாக நடக்கக்கூடாது, ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு காமேஷ் பிச்சைக்கு கால் பண்ணி, இங்கே பாரு காமேஷ் பிச்சை, கரெக்டாக இந்த பிளான் போட்ட மாதிரி நடக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட காமேஷ் பிச்சையும், சரிங்கம்மா நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிற காவியா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட ஈஸ்வரியையும் நம்ம சித்ராவையும் கடத்தி எடுத்துட்டு போயிட்டு ஒரு குடோன்ல வச்சிடுறாங்க. வச்ச உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு யாரு நம்மளை கடத்திட்டு வந்ததுன்னு ரொம்பவே ஷாக்ல ஒரு மாதிரி பயந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு யாரு தான் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம காவியாவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. காவியா, எதுக்காக காவியா என்ன கடத்திட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ காமேஷ் பிச்சைன்னு யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவரோட நம்பர் எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காமேஷ் பிச்சையோட நம்பரை கேட்டுக்கிட்டே இருக்கவும், இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, யார் காமேஷ் பிச்சை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே கேட்டுட்டேன். தாமரைக்கு அவன் ஒரு பெரிய பணக்காரன்னு நம்ப வச்சு அவனை லவ் பண்ண வச்சிருக்கீங்க, அப்படி தானே? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். அதுக்காக தானே இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, அவரோட நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவியா, வேண்டா காவியா, நீ எதுவும் இதில் தலையிடாத. நான் என்னோட பையனோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவதான். அதனால தான் என்னோட பையனோட வாழ்க்கை கெடுத்தவளோட வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீ இந்த விஷயத்துல தலையிடாத. இங்க பாருங்க, எப்படி இப்படியெல்லாம் ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தோடு உங்களால் வாழ முடியுது? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுக்கலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவியா, அவள் என்னோட பையனோட வாழ்க்கையை கெடுத்தால, அதனால தான் அவளோட வாழ்க்கை கெடுக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அது நடக்கவே கூடாதுன்னு தான் உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன். முதல்ல அவரோட நம்பர் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவியா, வேண்டா காவியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நான் அடிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் நம்பர் என்கிட்ட கொடுத்துருவீங்கன்றதுக்காக தான். இப்போ மட்டும் நீங்கள் நம்பரை என்கிட்ட கொடுக்கல, கண்டிப்பாக உங்களை அடிச்சியே நம்பரை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ரா இருந்துட்டுமா, கொடுத்துருங்கம்மா, எதுக்காகம்மா நம்மள அடி வாங்க வைக்கிறேன்? இங்கே பாருமா, என்னாலலாம் அடியெல்லாம் தாங்க முடியாது, அதனால நீ நம்பரை கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு பயந்துக்கிட்டு நான் காவியா கிட்ட நம்பரை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே காவியா இருந்துட்டு காமேஷ் பிச்சைக்கு கால் பண்ணி நீங்கள் அதாவது நம்ம ஈஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், உடனே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு அந்த காமேஷ் பிச்சை கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை பேச வைக்கிறாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு காமேஷ் பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சையும் ஈஸ்வரி சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம ஈஸ்வரியும் ஃபோனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுடுறாங்க. போட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு காமேஷ் பிச்சை வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா வந்துட்டேம்மா, நான் வெளியே தான் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா, நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. என்ன இந்த அம்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே, நாளைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி என்ன வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்களே, இது எந்த இடம்னு கூட தெரியல, எதுக்காக என்ன வர சொல்லியிருப்பாங்க, வேணா எனக்கு நிறைய பணமாக கொடுத்து என்னை செட்டில் பண்ணலான்னு பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு நம்ம அதாவது காவியா இருந்துட்டு நம்ம அதாவது காமேஷ் பிச்சை கிட்ட போயிட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் யார், எதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சையை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம
சித்ராவும் ஈஸ்வரியும் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் எதுக்காகம்மா இப்படி இருக்கீங்க, யாரம்மா உங்களை கட்டி போட்டது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய மனுஷராக இருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா, ஒரு பொண்ணை ஏமாற்றி எப்படி இப்படியெல்லாம் உங்களால் பண்ண முடியுது, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம காமேஷ் பிச்சை நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம காவியா கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கு காலையில் கல்யாணம் நடக்கிற வரைக்கும், நடந்து முடிக்கிற வரைக்குமே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாவித்திரி இருந்துட்டு போய் கீழே பார்த்துட்டு வராங்க. யாருமே இல்லாததை பார்த்துட்டு, மேலே போயிட்டு நம்ம தாமரை கிட்ட, "தாமரை, கீழே யாருமே இல்லடி, இப்போ எங்கடி போக போற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அம்மா, என்ன காமேஷ் பிச்சை ஏமாத்திட்டாராம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருடி, உனக்கு வாச்சதே இந்த வாத்தியார் மாப்பிள்ளை தான் இருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த வாத்தியார் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பாக அண்ணன் உனக்கு எல்லாத்தையுமே பண்ணும். அண்ணன் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே பண்ணி உனக்கு சீர சிறப்பமாக வாழ வைப்பாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது தாமரைக்கு மனசே தாங்க மாட்டேங்குதுமா. அவ்வளோ பெரிய பணக்காரை விட்டுட்டு எப்படிமா இப்படி ஒருத்தரை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பாக என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக ஆள் வருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நான் கோவிலுக்கும் வரமாட்டேன், ஒன்றும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க வந்துட்டு இது தாமரை ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே, "தாமரை, ரெடி ஆகிட்டே தாமரை" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன், கல்யாணத்துக்கு அவ்வளோ அவசரமா? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கழுத்தில் தாலி ஏறிடும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி ஈஸ்வரி, சாவித்திரி, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் நம்ம சாவித்திரியும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம சாவித்திரியும் சரி தாமரையும் சரி எந்த ஒரு பேச்சுமே பேசாமல் அதாவது கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிற எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. கோவிலுக்கு போன உடனே நம்ம ஈஸ்வரிக்கிட்டையும் ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியே எங்கேயோ போயிட்டுருக்காங்கல்ல, அதாவது நம்ம சாவித்திரிக்கிட்டையும் நம்ம தாமரைக்கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமாக, "இங்கே பாரு சாவித்திரி, உன்னோட பொண்ணோட கல்யாணம் இப்போ நடக்க போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷமாக நம்ம கூடவே இருந்தவ இப்போது வேறு வீட்டுக்கு போக போகிறான்னு நினச்சாவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பொண்ணாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்து தானே ஆகணும். இன்னொரு வீட்டில் போயிட்டு வாழ்ந்தா தானே இந்த பொண்ணுக்கும் மரியாதை. இங்கே பாரு தாமரை, இனிமே தான் நீ பார்த்து நடந்துக்கணும், சரியா?" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி, நம்ம மலர், அதுக்கப்புறம் நம்ம தனம், இவங்க எல்லாருமே வராங்க. வந்த உடனே, "இங்கே பாருங்கள், நீங்கள் 3 பேருமே சேர்ந்துட்டு தாமரையை ரெடி பண்ணி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை மலர் அதுக்கப்புறம் சாவித்திரின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே நம்ம தாமரையும் நம்ம தமிழ்ச்செல்வியும் நம்ம தாமரைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு, "இங்கே பாரு தாமரை, நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இப்போது ரெடி ஆகிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீ கவலையே படாத" அப்படின்னு சொல்லவும், நம்ம தாமரை மனசுக்குள்ள, "என்னோட வாழ்க்கையை நாசமாக போய்கிட்டு இருக்கு, அதை நினச்சி நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்கள் எல்லாரும் என்னை வெறுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கீங்களா" அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப கோவமாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐயர் இருந்துட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர சொல்லி ஐயர் இருந்துட்டு மந்திரத்தை ஊதிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவியா இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே தமிழ்ச்செல்வியும் ஃபோனை எடுத்துகிட்டு ஹலோன்றாங்க. காவியா, தமிழ்ச்செல்வி, "நான் தான் பேசுகிறேன்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற யாருக்கிட்டையும் காமிச்சிக்காதீங்க. நீங்கள் காவியான்னு என்னோடய பேரை மட்டும் சொல்லிடாதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்க, சொல்லு, என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு, "இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி" அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. "என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கே பயங்கர ஷாக் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும் நான்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு, இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, தாமரையோட கழுத்தில் தாலி ஏறின உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம தாமரைக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம தமிழ்ச்செல்வி பேசினதெல்லாமே பார்த்துட்டு பயங்கரமான ஒரு கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐயர் இருந்துட்டு பொண்ணை வர சொல்லிடுறாங்க. பொண்ணை வர சொன்ன உடனே நம்ம அதாவது கருப்பு இருந்துட்டு ஓடி வந்து பொண்ணை வர சொல்கிறாங்க. "கூட்டிகிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரையை கூட்டிகிட்டு நம்ம மலர், அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி, இவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே அதாவது கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே, "ரொம்ப நல்லா இருக்கே பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாமரை வந்து ரொம்பவே மனசு உடஞ்சி போய் மணவெடியில் உட்காடுறாங்க. உட்காந்த உடனே நம்ம மாப்பிள்ளையோட அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக, "பொண்ணு ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐயரும் மந்திரம் ஊதிக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்கே பாரு காவியா, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, இது வேண்டாம் காவியா, அவங்க 2
2 பேரும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பண்ணுறதெல்லாம் காதலா? இப்படி ஒருத்தரை ஏமாற்றி லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கீங்களே, இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க, நீங்கள் பண்ண எல்லா வேலையும் நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்காக இது எல்லாத்தையும் போயிட்டு மாமா கிட்ட சொல்லுவியா? மாமா கிட்ட சொல்லவே, பெரியப்பா கிட்ட சொல்லவே சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இது பண்ணதுக்கு முன்னே நீங்கள் 2 பேருமே யோசிச்சிருக்கணும். கண்டிப்பாக நான் இது எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறேன், யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம தண்டனையாக வாங்கி கொடுப்பேன், தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும்னு நினைக்கிறவன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது தாமரை காலத்தில் தாலி கட்டுறதுக்காக அது ஐயர் இருந்துட்டு அதாவது தாலியை எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே மாப்பிள்ளை டக்குன்னு தாலியை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதாவது கெட்டி மேளம் சொல்லிட்டு ஐயர் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன தாலி கட்டியும் ஆரம்பிச்சிடுறாங்க. தாலி கட்டியும் முடிஞ்சிடுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஐயோ கடவுளே, என் பொண்ணு எப்பேற்பட்ட இடத்துல போயிட்டு வாழணும்னு ஆசைப்பட்டுச்சு, ஆனால் இப்படி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அதாவது யாரு காவியாவுக்கு கால் பண்ணி தாலி கட்டிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு காமேஷ் பிச்சை, நம்ம சித்ரா, ஈஸ்வரி இவங்க 3 பேருமே கூட்டிட்டு கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, என்னாச்சு தமிழ், நானும் உன்னை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னாச்சு, ஏதோ ஒரு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன தமிழ் செல்வி சொல்கிற, சின்னம்மா இப்படி ஒரு வேலையை பண்ணாங்களா, இப்படி அவங்க பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இதெல்லாம் தெரிஞ்சா அப்பாவுக்கு ரொம்ப 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 கஷ்டமாயிடும். முதலையே அப்பா எல்லாருக்கிட்டேயும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எச்சரிச்சுட்டு தானே இருந்தார். அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காங்களே, இப்போது எங்கே இருக்காங்களா அவங்க சொல்லி கேட்கவும், காவியா எல்லாத்தையும் ஒரு இடத்துல போயிட்டு அதாவது அடித்து வச்சுருக்காங்களாம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கோவிலுக்கு வந்துடுவாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், வரட்டும் கண்டிப்பாக அப்பா கிட்ட இதை எல்லாத்தையும் சொன்னாதான் அவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். என்னதான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலையும் அவங்க திருந்தவே மாட்டுறாங்களே, ஒரு திருந்தாத ஜென்மமாக இருக்காங்க, என்ன பண்ணுறது. அப்பா இருந்தாலையும் நான் அதாவது எல்லாருக்குமே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சேது ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, மோகனா இருந்துட்டு நம்ம தாமரையையும் மாப்பிள்ளையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷமா, எங்க நம்ம ஆசீர்வாதம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் தாமரையும் மாப்பிள்ளையும் நம்ம ராஜாங்கம் நம்ம மோகனா இவங்க 2 பேர் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாமரை போய் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை கிட்ட சொல்லவும், தாமரை இருந்துட்டு சாவித்திரி கிட்ட போயிட்டு அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு சொல்லவும், தாமரை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்டி, உனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ இனிமே எதை பற்றியும் யோசிக்காமல் சந்தோஷமாக மாப்பிள்ளை கூட வாழணும் சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி தாமரை நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளையோட அம்மா கால்லையும் அப்பா கால்லையும் போய் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா கோவிலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம காவியாவை நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, காவியா ப்ளீஸ் காவியா இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லாத காவியா, மாமா இந்த விஷயத்த கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக கோவப்படுவாங்க, அதனால இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத காவியா, நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேன் ப்ளீஸ் காவியா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கெஞ்சுறவங்களையும் ரெக்ஸஸ் பண்ணி கேட்குறவங்களையும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. செஞ்ச தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ல, அதனால் நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக கண்டிப்பாக நான் மாமா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே மாப்பிள்ளையும் பொண்ணும் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் போயிட்டு 3 பேருமே, அதாவது காமேஷ் பிச்சை, நம்ம சித்ரா, ஈஸ்வரி இவங்க 3 பேருமே போயிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் இருந்துட்டு ஈஸ்வரியை பார்த்துட்டு, ஈஸ்வரி எங்கே போயிருந்த ஈஸ்வரி, நீ கல்யாணம் நடக்கிறப்போ நீ ஆளவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு கேட்கவும், மாமா அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மாமா நான் சொல்கிறேன் மாமா அந்த விஷயத்தை எல்லாத்தையும், இங்கே பாருங்க மாமா அந்த கல்யாணத்தில் இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ண இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு
கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம் வந்துட்டு என்ன கவையை சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, தாமரையோட வாழ்க்கை நாசமாக போகணும் அப்படின்னு நினச்சி இவங்க என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு கோவிலில் பிச்சை எடுக்கிறவனை ஒரு பணக்காரனா தாமரை கிட்ட நம்ப வச்சு தாமரையை லவ் பண்ண வச்சு தாமரைக்கு இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் இவங்களுக்கு ஒரு பிளானு. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தேன். இப்போதான் இவங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு கேவலமான எண்ணம் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு பாருங்க. நீங்கள் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையாக கொடுக்கணும். இவங்களுக்கு கொடுக்குற தண்டனையில் இனிமேல் இப்படி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. நம்ம தாமரை அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவன் கோவில்ல பிச்சை எடுக்கிறவனா? இப்படி ஒருத்தனையா நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவனுக்கு அதாவது இந்த உலகத்திலே இவன் தான் பணக்காரன்ற மாதிரி என்கிட்ட பில்டப் பண்ணிக்கினானே. ஐயோ, இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா என்னோட நிலைமை என்ன ஆகுறது? மா இங்க பாருமா, என்னம்மா இது, இப்படி ஒருத்தனையா நான் லவ் பண்ணேன் மா. இப்போ இந்த காமேஷ் பிச்சை கூட கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் இந்த அதாவது என்னோட வாழ்க்கை முழுக்க பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கணுமா. இப்படியோ என்னோட வாழ்க்கை தப்பிச்சது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, நானே அதை தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணியிருந்த கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை அவ்வளோதான், அம்பேல் தான் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா என்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சிட்டியம்மா, இப்படி ஒருத்தனை லவ் பண்ண சொன்னியம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நானும் உன்னை லவ் பண்ண சொன்னேன். நீ தானே இப்படி ஒரு பணக்காரனை பார்க்கவே முடியாது, நானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ தாண்டி லவ் பண்ணிக்கிட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது ஏமேல என்னுடைய தப்பு. இங்கே பாருமா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கேன், உனக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஈஸ்வரி வந்துட்டு இல்லைம்மாமா, அது வந்து அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஈஸ்வரி, நீயும் சரி உன்னோட பொண்ணும் சரி இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. இனிமே நீங்கள் எங்கே அதாவது இந்த வீட்டு பக்கம் அந்த கொட்டைகளை கூட நீங்கள் இருக்கவே கூடாது. நீங்கள் எங்கேயாவது போங்க. உங்களுக்கு நீங்கள் அப்பப்போ தப்பு பண்ணும்போது உங்களை 2 பேரையும் மன்னிச்சு இந்த வீட்டிலே இருக்க வச்சேன் பார்த்தியா, அது என்னோட தப்பு தான். அதனால் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா ப்ளீஸ் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, இனிமேல் இப்படி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்காக என்னை வீட்டை விட்டெல்லாம் அனுப்பாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதை கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? எப்படி உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க சின்னம்மா, தாமரைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சது எனக்கு ரொம்ப 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 கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது சின்னம்மா. நீங்களா இப்படியெல்லாம் பண்ணீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல சின்னம்மா அப்படின்னு சொல்லவும், சேது அப்படியெல்லாம் நினச்சி நான் பண்ணலை. அவளோட பணத்திமிரை அடக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. காமேஷ் பிச்சை ரொம்ப நல்ல மாப்பிள்ளை தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் கண்டிப்பாக அவங்க 2 பேர் பொருத்தமும் ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும். 2 பேருமே உயிருக்கு உயிராக தானே காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, நானும் தாமரையும் ரொம்ப ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிச்சோம். எங்களை 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க, நான் எப்போ உங்களை லவ் பண்ணேன், இங்கே பாருங்க, நீங்கள் யாரோ நான் யாரோ, நான் அவங்களெல்லாம் லவ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு, என்ன லோட்டஸ், என்ன லவ் பண்ணலன்னு சொல்கிறியா நீ? நான் ஒரு பணக்காரன்னு தெரிஞ்ச என்னை லவ் பண்ண, இப்போது பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை கை விட்டுட்டியா? இங்கே பாரு தாமரை, என்னை எப்போவுமே கைவிட மாட்டேன் தானே சொன்னேன். என்னோட லட்சியமே ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் லட்சியம். அதுக்காக தான் இப்படியெல்லாம் பொய் சொல்லி உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்போ என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றியா? இங்கே பாருமா, என் கூட வந்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்கே பாருடா, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, இங்கே பாரு, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்கே பாரு தாமரை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். யார் தடுத்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் சொன்னேனா இல்லையா? நீயும் என்ன சொன்ன? யார் தடுத்தாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எத்தனை முறை என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனால் நீ இப்படி என்னை ஏமாத்தவன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் யாருன்னே தெரியாதப்ப உங்களை லவ் பண்ணலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சி
அது இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பாருங்க, ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம சித்ராவுக்கு ஒரு திட்டு விழுது. அசிங்கமா இல்லை உனக்கு, இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இப்போ இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய இடமா இது, இல்லை காட்ட வேண்டிய சூழ்நிலையா இது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை திட்டவும், இங்கே பாருங்க பெரியப்பா, அது அவளோட வாழ்க்கை, அவள் பிடிச்சவங்க கூட வாழ்ந்திருந்தா அவளோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல, இப்போ அவளோட வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தாமரை வந்துட்டு பயங்கர வருத்தத்தோடையும் ஆவேசத்தோடையும், இங்கே பாரு சித்ரா, நான் என்னோட மாமா ரெடி பண்ண கல்யாணம் எனக்கு பிடிக்காதுன்னு நான் எப்போ சொன்னேன், இப்படியெல்லாம் என்னை பொய் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்க, இங்கே பாரு, என்னோட வீட்டு பொண்ணை நீ லவ் பண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, அது எல்லாமே நேற்று வரைக்கும், இன்னையோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. என்ன இது, நான் என்னை லவ் பண்ணுற பொண்ணு இங்கே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி என்னை ஏமாத்திட்டா, இப்படி இருக்கும்போது எனக்கான நியாயத்தை நான் கேட்க தேவையில்லையா, இங்கே பாரு லோட்டஸ், உன்னை கல்யாணம் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு தாமரை, உன்னோட முட்டாள்தனமான முடிவால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு பாத்தியா, மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் என்ன நினைப்பாங்க, இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் அது எல்லாம் தப்புன்னு உணர்ந்து தானே நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இந்த கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்க மாமா, ஏதோ 2 நாள் பேசுனதுனால லவ் பண்ணன்னு ஆயிடுமா மாமா, நான் அப்படியெல்லாம் பண்ணல மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எல்லாமே ரொம்பவே ஆவேசத்தோடையும் கோவத்தோடையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நடந்த விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, இனிமேல் எப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டாங்க, என்னோட வீட்டு பொண்ணை நீங்க மன்னிச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க ஐயா, இந்த காலத்து பசங்க எல்லாமே புரியாம எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க, பரவாயில்ல விடுங்க ஐயா, இப்போ உங்களுக்காக இந்த பொண்ணை நாங்கள் மன்னிச்சு எங்களோட மருமகளை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சைக்கு என்ன முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம